கைஸ் இது டே 2. காலை ரூம் பக்கத்துலேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். நம்ம தமிழ்நாடுங்க தான் முடிச்சுட்டு அடுத்து ட்வின் டவர் போகிறோம். காலையில் ட்வின் டவர் போயிட்டுங்கிறத சொல்கிறேன். ஏன் பால்ஸு அபிஸ் ஒரு டேடா இல்லை 10 ரிங்கட் கேட்குறாங்களா வரவங்க -20 ரிங்கட். கைஸ் இது வந்து ட்வின் டவர் உள்ளே போகிறோம். ரெண்டு பெரிய டவர் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட ட்வின் டவர் அதோடது. வாலா ஃபைனலி கேம் இன்டு ட்வின் டவர். இது வந்து ட்வின் டவருக்குள்ளே இதுக்கு மேலே அந்த சம்திங் ஃப்ளோர்ஸ் நிறையா இருக்குது பாருங்க. மேலே வரைக்கும் போகிறோம். நான் மேலே போய் காமிக்கிறோம் எவ்வளோ டாப் பண்ணிட்டு. எல்லாமே டூ காஸ்ட்லி. இதுவுமே ஒரு மினி மால் கீழே. மால்ஸ் உங்கள் ட்வின் டவரோட இதை சொல்கிறீங்களா? இதெல்லாம் சுற்றிட்டாங்க. போயிடலாம் போயிடலாம். ட்வின் டவர் ஃபோட்டோ கீழே போய் தான் எடுக்கணும். ட்வின் டவர் ஃபோட்டோ கீழே போய் தான் எடுக்கணும். உள்ளே வந்துட்டோம்னா உள்ளே முடிச்சுட்டு நானும் ஏசி அடைய கொடுக்கணும். எட்டி பாரு மேலே என்னன்னு. இது வந்து ட்வின் டவரோட சென்ட்ரு. அந்த பக்கம் டவரு, அதுக்கு அந்த பக்கம் டவரு. இல்லை வேணா ஹாய் சார். ட்வின் டவரோட சென்டர் அந்த பக்கம் டவரு, இந்த பக்கம் டவரு. அங்கே உங்களுக்கு அந்த கேப்பில் டவர் தெரியும்னு நினைக்கிறேன். அதில் பாருங்களேன், அது உள்ள அந்த கேப்பில் மேலே டவரு. அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த கேப்பில் மேலே டவரு. இந்த டவருக்கு நடுவில் தெரியுது பாருங்கள். இது வந்து டவரு. இந்த பக்கம் டவர், அந்த பக்கம் டவர். இது வந்து அதோட சென்டர். அந்த மாலில் இருக்கும். எனக்கு பின்னாடி இருக்கிறது ட்வின் டவர். இது ஒரு ட்வின் டவர். எனக்கு பின்னாடி இருக்கிறது ட்வின் டவர் கைஸ். $10 ஏன்டா வீடியோ எடுக்கிறேன் கைஸ். உட்லேயே ஆடு மாடு கோழி அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி மாடு தானே. இது எங்கள் ரூமு ஆக்சுவலாக 514. அப்படியே பக்கத்து ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நீங்கள் கேஎல் டவர். நான் நீங்கள் உட்காந்து அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். அழகாக லைட் அடிச்சுட்ருக்குங்க. பழைய டவர் கேஎல்ல மேலே போய்க்கலாம். அதில் எல்லோரும் நிறைய பேர் இருப்பாங்க. இங்கேருந்து கேஎல் டவர் பார்த்துட்டு இருப்போம் டெய்லியும். இந்த 3 நாளே தான் இங்கே தான் இருக்குமா. 3 நாளுமே அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்கும். இறங்கி போனால் கேஎல் டவர், அந்த பக்கம் ட்வின் டவர், அதுக்கு அந்த பக்கம் மெடாக் ஸ்கொயர், எல்லாமே பக்கம். ஆனால் கேஎல் டவர் கண்ணு தூரத்தில் இங்கேருந்து அடுத்த இந்த பில்டிங் ஒன்று இருக்கா, பில்டிங் தாண்டினா கேஎல் டவர். கைஸ் கேஎல் ட்வின் டவரை நோக்கி பயணம். ட்வின் டவரை நோக்கி பயணம். போயிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன். ரெட்டில் இருக்குடா. நம்ம ஓட்டுக்கு போகிறோம் பாரு. இதான் கைஸ் நம்ம பசங்க புத்தி. வந்து போய் பாஸ்போர்ட் வாங்க இருக்கு. என்ன போல இது வந்து மால், செக்கில் மால். என்ன பால்ஸ் ட்வின் டவரை பற்றி என்ன சொல்கிறேன்? நீ எப்பேற்பட்ட ஏரியா சொல்லுங்க பால்ஸ். போராடி ரா பண்ணம்மா வண்டா பாலான கூறா பண்டா. ஏண்டா பாலா எவ்வளோ ரிங்கட் கேட்டா? எவ்வளோ ரிங்கட்? இஃப் யூ ஆர் அலோட், இஃப் யூ ஆர் நீட் டு கம் டு மலேசியா மீன்ஸ் ஹவு மெனி ரிங்கட் யூ நீட்? மலேசியாக்கே 2000. 2000 மீதி? No, what I'm asking is, if you need to come to Malaysia as a first passport holder, how many ringgit you need? 3000. 3000. What's Indian cash required? 60k per head. Then what about family? டென்ஷன் ஆகுது. இந்த கொடை இருந்துச்சுன்னா எவனையும் எதிர்பார்த்தாவில்லை. கைஸ் நம்ம ரூம்ல இருந்து பார்த்த கேஎல் டவர்
அதோட ஸ்டாண்டை காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க கேஎல் டவர். கேஎல் டவர் கரெக்டாக அது கீழே தான் நடந்து போயிட்டுருக்கோம். இந்த கேஎல் டவர் பக்கத்துலேயே ட்வின் டவர். அங்கே அந்த சலமா பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜுக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு உங்களுக்கு நான் அனுப்பிச்சுட்றேன். அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். பாய் பாய் ஃப்ரம் பாலகுமார் தாத்தா. இவர் பாய் தாத்தா. இப்போ நம்ம போன இடத்துக்கே சலோமா லிங்க் பிரிட்ஜ். இல்லைங்க கூப்பிட்றேன், வீடியோ எடுத்துகிட்டு கூப்பிட்றேன். கைஸ் ஒரு ஃபோட்டோக்கு இங்கே 5 ரூபா வாங்குறாங்க. சாரி 120 ரூபா வாங்குறாங்க. ஏதாவது சலோமா பிரிட்ஜ் நல்லா இருக்கு பாருங்க. லைட்ஸ்க்கும் அதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த பிரிட்ஜிலேருந்து நம்ம பார்த்தோம்னா அப்படியே பின்னாடி கேஎல் அந்த இது ட்வின் டவர் தெரியும். அங்கே அந்த உங்களுக்கு ரீலாக வரும். நான் ரீல் போடுறேன். அதை ரீல் பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறானுங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு 5 ரிங்கிட் நான் சார்ஜ் பண்ணுறானுங்க. நானும் அதே மாதிரி தான் பாலகுமார் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஃபோட்டோக்கு 5 ரிங்கிட் சார்ஜ் பண்ண போகிற ஊருக்கு போயிட்டு. பாலா சலோமா பிரிட்ஜை பற்றி என்ன சொல்கிற? வண்டர்ஃபுல் ப்ரோ, வண்டர்ஃபுல். என் தம்பி ஒரே வரல முடிச்சிட்டான். உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். எப்படி இருக்கு சாரி. செக் அவுட் பண்ணியாச்சு. செக் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து இன்னைக்கு டே 4 பெங்காங் ஐலாண்ட் போகிறோம். பெங்காங் ஐலாண்ட் அன்னைக்கு லாஸ்ட்டாக போயிட்டு இது எங்கள் மெட்ரோ. இது வந்து மெட்ரோ ஸ்டேஷனு. எங்கள் ரூம் இங்கே பக்கத்துலேயே. 7-11 இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் போல். நாசி லெமக் ஒரு ரிங். நாசி லெமக் நல்லா இருக்குது. ட்ரை பண்ணலாமா? எவ்வளோ எதுவும் இல்லையாண்ணா? அதான் நான் இவனுக்கு ஒன்றுமே தெரியாதனால சமாளிச்சுட்டு வாங்கிட்டு வந்துடலான்ட்டு போகிறான். ஏதோ உனக்கு ஏன்டா போலாம். இங்கே பாருங்க. வாவ். ஹோட்டல்லேருந்து கிளம்பியாச்சு. எங்கள் பாலகுமார் ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி அடுத்து ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். ஏர்போர்ட் போயிட்டு அடுத்து பெனிங்க்கு ஃப்ளைட். அடுத்த ஃப்ளைட் எங்களுக்கு அடுத்த ஆக்சுவலாக இந்தியன் டைமில் மணி கரெக்டாக 6 ஆச்சு. எங்களுக்கு இங்கே இப்போ 8:30 ஆயிடுச்சு கரெக்டாக இங்கே மலேசியன் டைமுக்கு. அடுத்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெர்மினல் 2க்கு போயிட்டு அங்கேருந்து பெனிங்க்கு ஃப்ளைட் ஏறிட்டு பெனிங் போயிட்டு அடுத்து 1 வீக் அங்கே தான். பெனிங்லேருந்து 2-3 ஐஸ்லாண்ட் போயிட்டு கவர் பண்ணுறோம். அதுவரை வந்து உங்களிடம் விடைபெறுவது நானும் ஜீவா. இது என் தம்பி ஜாவா.